4 கூட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே பிரித்து வைத்திருக்கிறார். முஸ்லீம் என்று ஒரு கூட்டம், மூமின் முஸ்லீம் என்று ஒரு கூட்டம், காஃபிர் என்று ஒரு கூட்டம், முஷ்ரிக்கீன்கள் என்று ஒரு கூட்டம், முனாஃபிக்குகள் என்று ஒரு கூட்டம். அருமை சகோதரர்களே, இங்குதான் நாம் சிந்தி கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஒரே கூட்டமாக இருக்க சொல்லி கட்டளையிட்டிருக்கிறான். நம்ம அனைவரையும் ஒரே கூட்டமாக இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான். ஆனால் நாமும் பல கூட்டங்களாக பிரிந்து நம்மை ஒருவர் தாக்கிக் கொண்டு ஏசிக்கொண்டு பிரிந்து போய் கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்த நம்மை சிந்திப்பார்கள். இந்த மனிதர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து விட்டார்கள். அவர்கள் தனியாக கூட்டமாக ஆகிவிட்டார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் லஸ்த மின்ஹும் ஷை. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த மனிதர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து விட்டார்கள். அவர்கள் மத்தியில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியே நீங்கள் அவர்கள் எந்த வேலை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில ஷிர்க் எந்த அளவுக்கு பாவத்திற்குரிய விஷயமாக இருக்கிறதோ அது போலவே அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த முஸ்லிம்கள் இருந்து கிடப்பதும் அவ்வளவு பெரிய குற்றமாக அல்லாஹ் நினைக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் என்பதை பாருங்கள். ஷரஅ லகும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன வ லா ததஃபர்ரகு ஃபீஹி. ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இஸ்லாத்தை அனுப்புங்க. ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்கிறான், ஷரஅ லகும் மினத் தீனி, இந்த மார்க்கத்தை நாம் ஷரியத்தாக கடமையாக்கின்றோம். மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஷரியத்தாக ஆக்கி வைத்தானோ, வல்லதி அவ்ஹைனா இலைக, முஹம்மதே உமக்கு மார்க்கத்தை எதை நாம் ஷரியத்தாக ஆக்கி வைத்தோமோ, வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை மார்க்கமாக ஆக்கி வைத்தோமோ அந்த மார்க்கத்திலே அந்த அகீமுத் தீன, நீங்கள் தரிப்பாடாக இருங்கள், நீங்கள் நிலையாக இருங்கள், வலா ததஃபர்ரகு ஃபீஹி, நீங்கள் அந்த மார்க்க விஷயத்தை பிரிந்து போகாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஉஹும் இலைஹி, இந்த ஒற்றுமையை கஷ்டமா பெரியவர்கள் மக்கள் ஒரே ஒரு மக்கள் தான். யாருன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் தான் அது கஷ்டமாக தெரியும். ஏகத்துவத்தில் நிலையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒற்றுமை பண்பாடு இருக்கிறது அது கஷ்டமாக தெரியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஉஹும் இலைஹி, நபியே நீ எந்த அளவில் எந்த தௌஹீதின் மீது மக்களை அழைக்கின்றீர்களோ அது முஷ்ரிக்கீன்களுக்கு ரொம்ப பாரமாக தெரிகின்றது. அல்லாஹ் யஜ்தபி இலைஹி மன் யஷா, அல்லாஹ் தான் யார் விரும்புகிறானோ அவனை அவன் தேர்ந்தெடுக்கின்றான். வயஹதி இலைஹி மன் யுனீப், யார் அல்லாஹ்வை நாடி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டுகின்றதாக அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா தஃபர்ரகு இல்லா மின் பஅதி மா ஜஅஹுல் இல்மு பகயம் பைனஹும், இந்த மனித சமுதாயத்தில் மார்க்கம் வந்ததன் பிறகு, தெளிவு வந்ததன் பிறகு இந்த மனிதர்கள் பிரிந்து விட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, வலவுலா கலிமத்துன் சபகத் மின் ரப்பிக இலா அஜலின் முஸம்மா, தண்டனை என்பது ஜட்ஜ்மென்ட் என்பது ஒரு நாள் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் நப்புடைய பைனஹும், இவருக்கு மத்தியிலே எப்போவே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில ஷிர்கியத் எந்த அளவிற்கு கொடூரமாகவும் பாவமானதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சமுதாயம் பிரிந்து போவதும் பாவமாக இருக்கிறது. அதனால்தான் மூசா நபி, ஈசா நபி, நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, முஹம்மது நபி என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா நபிக்கும் மார்க்கத்தில் நிலையாக இருக்கும்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கத்தானே செய்து, நமக்கு மத்தியில இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள கருத்து வேறுபாடு இருக்கத்தானே செய்கின்றதாக. இதற்காக தான் சொல்றான், வமஃப்தலத்து ஃபீஹி மின் ஷைஇன் ஃபஹுக்முஹு இலல்லாஹ்,
எந்த விஷயத்துல நீங்க கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கு தீர்ப்பே அல்லாஹ் எனக்கு இருக்கின்றது. நீங்க தீர்ப்பு கூடாது. கருத்து வேறுபாடு வர்றது இயற்கை. கருத்து வேறுபாடு வர்றது மனிதனை இயற்காது. கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். ஆனா கருத்து வேறுபாடுக்கு தீர்ப்பு நீங்க சொன்னாங்க. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றா. எந்த விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கு தீர்ப்பு அல்லாஹ் அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கிறார். அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய கடமைகள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்று அல்லாஹ் நம் கடமையாக்கி நாம் நிறைவேற்றுவோம். இந்த நிறைவேற்றக்கூடிய விஷயங்களிலே நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. விரலை அசைப்பதா இல்லையா, விரலை நீட்டுவதா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு. தக்பீர் எங்க கட்டுவது என்ற வேறுபாடு. ஆனால் ஆராய்ந்து பார்க்கும்போது ஹதீசுகள் கிடைக்கத்தான் செய்கிறது. ஹதீசுகள் இல்லாம இல்லை, பலவிதமான ஹதீசுகள் பல நல்ல கிடைக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் எல்லா மூலமாக தான் யாரையும் நம்ம கவலை சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? 4 விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம். எப்படி சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்குங்கள், ருகூ செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள், குனூத் செய்யுங்கதாக. அப்ப அடிப்படை மனிதர்கள் வணங்கணுங்கிறது தான். சில வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அது ஏன் நாம் குறை சொல்லிக்கணும்? அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா ஏன் என்னை வணங்கவில்லை என்பதை அல்லாஹ் கேட்பான். ஏன் நீ ஏன் விரலை அசைக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். நீ ஏன் விரலை நீட்டிக் கொண்டு இருந்தாய் என்பதை அல்லாஹ் கேட்பான். ஆனா அல்லாஹ் இதை கேட்பான். ஏன் நீங்க பிரிஞ்சு போனீங்க என்று நிச்சயமா அல்லாஹ் கேட்பான். இந்த பிரிஞ்சு போறது சாதாரண விஷயம் சொல்லுங்க. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க கேளுங்க. 4 மாடு ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. பக்கத்துல ஒரு புலியோ சிங்கமா இருக்குது. அந்த 4 மாடு ஒன்றா இருக்கும் வரையிலும் அந்த புலியினாலே அந்த சிங்கத்தினால அந்த மாட்டை அழிக்க முடியல. எப்ப அந்த 4 மாடுகள் பிரிந்து தனித்தனியாக மேய ஆரம்பித்து விட்டதோ அந்த சிங்கம் அல்ல அந்த புலி அந்த மாட்டை ஒவ்வொன்றாக சாப்பிட்டு. இந்த இஸ்லாத்தின் நிலைமை இப்படித்தான். முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் அடிக்கப்பட்டால் காரணம் ஏன்? அவன் அடி வாங்குறான், நமக்கு என்னையான்ற மாதிரி நமக்கு அப்படி சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, இன்னமல் முஃமினூன இக்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், அந்த சகோதர மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்படுமையானால் நீங்கள் சுல்ஹியத்தை சமாதானம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டார். அருமை நபி சொல்றாங்க, ஒரு சிறு வயசு ஒரு புண்ணிய பாசனாக, என் அருமை மகனே, நீ உலகத்தில் வாழும் பொழுது நீ யாருக்காகிலும் தொந்தரவு செய்யாமல் வாழ முடிந்தால் அந்த அளவிற்கு வாழ்ந்துக்கும். அதாவது தன்னுடைய நாவாலே, தன்னுடைய கையாலே, தன்னுடைய செயல்களாலே அடுத்த மனிதனுக்கு ஒரு நாள் தொந்தரவு வரக்கூடாது. இது என்னுடைய வழிமுறை என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அந்த நபியை பின்பற்றபடி நாம் என்ன செய்ய வேண்டும் அருமை சகோதரர்களே? அந்த நபியை பின்பற்றபடி நாம் எதை பின்பற்ற வேண்டும் அருமை சகோதரர்களே? அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய ஒற்றுமைக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த சமுதாயம் ஒற்றுமை இருப்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய சிரமத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த சமுதாயம் நேர் வழியில் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள். அருமை சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நபி என்ன செய்தார்களோ அதையெல்லாம் நாம் செய்வோம். அதை விட்டு நாம ஒரு கற்பனை செய்து கொண்டு நிச்சயமாக அந்த நபியை பின்பற்றியதாக ஆக. இந்த மாதிரி வரும்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஷர்இய்யத்தா ஆக்குவதற்கு தகுதி இருக்கின்ற மனிதர்கள் யாராவது உலகத்தில் இருக்கின்றார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அது எவ்வளவு பெரிய ஆலிமாக இருக்கட்டும், அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மன்னராக இருக்கட்டும், எவ்வளவு தான் சொன்னான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதம் பிஹி அல்லாஹ் வலவுலா கலிமத்துல் ஃபஸ்லி லகுதிய பைனஹும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு விஷயத்தை ஷர்இய்யத்தா ஆக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட இணை தெய்வம் இருக்கின்றதா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். வலவுலா கலிமத்துல் ஃபஸ்லி, அப்படி என்னுடைய தீர்ப்பினால் நான் ஒத்தி வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் லகுதிய பைனஹும், இவர்கள் மத்தியில் நான் எப்போது தீர்ப்பளித்திருப்பதா அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி செய்வது அநியாயம், இந்த மாதிரி செய்வது அக்கிரமம்,
இன்னும் அதாவது அலீம். இப்படி செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் அவர்கள் கடுமையான தன்மை என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். அருமை சகோதரர்களே, மார்க்கம் என்பது ஒன்றே ஒன்று நாம் மார்க்கம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். வலில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். இது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே இந்த உரிமை கிடையாது. ஒரு விஷயத்தை மார்க்கமாக்குவதற்கு. அருமை சகோதரர்களே, இப்படி நாம் பழகினால்தான், அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுக்கு அடியானாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாக நமக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கிறது, ஒரு உறவு ஒன்று இருக்கிறது. அந்த உறவு என்ன தெரியுங்களா? எப்படி தகப்பனுக்கும் மகனுக்கும் உறவு இருக்கின்றதோ, எப்படி தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு இருக்கின்றதோ, எப்படி அண்ணனுக்கும் தம்பிக்கும் உறவு இருக்கின்றதோ, எப்படி மனைவிக்கும் புருஷனுக்கும் உறவு இருக்கின்றதோ, அது போலவே அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் எஜமான் அடிமை என்ற உறவு இருக்கிறது. எப்பொழுது இந்த மனிதன் அல்லாஹ் எஜமான் தான் அடிமை என்பதை விளங்கிக் கொள்கின்றானோ, அந்த மாதிரி நிமிஷம் அவன் பேச மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையும் பேச மாட்டான். ஏன்? அவன் எஜமான், அவன் கட்டளையிடுவான். நான் அடிமை, கட்டுப்பட நான் கடமைப்பட்டிருந்ததாக உணர்ந்து கொண்டே வாயப்பட்டிருப்பான். அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் அல்லாஹ் நம்மகிட்ட விரும்புகிறான். அருமை சகோதரர்களே, நம்முடைய குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற குர்ஆன்ல எத்தனையோ விஷயம் சொல்லி காமிக்கிறான். அந்த விஷயங்களிலே எத்தனையோ விஷயம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, யூனுஸ் நபி அவர்களை பற்றி தெரிந்திருப்பீர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த மக்களுக்கு, அவருடைய சமுதாயத்தினருக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள், ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னார்கள், அல்லாஹ் பற்றி எடுத்துச் சொன்னார்கள். அந்த மக்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். ஒரு முறை அல்ல, பல முறை அல்ல, பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கடைசியாக அவர் அழுத்து போய் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களுடைய சில பேச்சு ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, அவருடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல. அதனால் நீ எப்போ தண்டிக்கணும் நினைக்கிறியோ தண்டிச்சுடியாங்க என்ன கைவிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லி ஆகிறான், அந்த மக்களுக்கு சொல்லுங்க, தண்டனை பற்றி சொல்லுங்க. தண்டனை வருவதற்கு முன்னதாக சில அடையாளங்கள் சொல்லுங்க. வானங்கள் எல்லாம் மஞ்சளாகிவிடும். அந்த மஞ்சள் எப்பொழுது வானங்கள் மஞ்சளாக ஆகிவிட்டதோ தண்டனை வரக்கூடிய அடையாளங்கள் சொல்லிவிட்டு அவர் சொல்லு நல்லா யூனுஸ் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, அந்த அறிவுரையை சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு யூனுஸ் எல்லாம் போயிட்டாங்க. போனதன் பிறகு அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கையை, அடையாளத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். வானத்தில் பார்த்த உடனே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. மனசுல பயம் ஏற்பட்டு போய் மக்களை அழைக்கின்றார்கள். எங்களுக்கு அருமை மக்களே, யூனுஸ் நபி எந்த ஒரு எச்சரிக்கையை சொல்லி நமக்கு எச்சரிக்கை சென்று விட்டார்களோ அந்த எச்சரிக்கையை நாம் வானில் காண்கின்றோம். நாம் என்ன செய்வது? யூனுஸ் நபியை, அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்வதா அல்லது தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு அழிந்து போவதா என்று மக்கள் கேட்கின்றார்கள். அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாம் எல்லோரும் அல்லாஹ்வை ஒருவனும் ஏற்றுக்கொண்டு யூனுஸ் நபி கட்டுப்படும் என்பதாக ஏகபோகமாக முடிவெடுத்துக் கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை தௌபா செய்து அவர்கள் இஸ்லாத்தை சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் ஈமானை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த எடுத்துக்கொண்டதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானத்திலே காட்டப்பட்ட அந்த அடையாளத்தை அந்த அவர்கள் கொடுக்குற தண்டனையை அல்லாஹ் நீக்கி விட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு யூனுஸ் நபி திரும்பி வருகிறார்கள். அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். யூனுஸ் நபி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. யாரின் மீது? அல்லாஹ்வின் மீது கோபம் வந்துவிட்டது. நான் ஒரு நபி, நான் துஆக்கிட்டிருக்கின்றேன். அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அழிக்கும்படி நான் துஆக்கிட்டிருக்கின்றேன். அல்லாஹ் அழிக்கலையே. அந்த மக்கள் சந்தோஷமாக